காலையில் எழுந்து யார் ஒருவர் முதலில் பசுமாட்டை பார்க்கிறார்களோ அவர்கள் எப்போதும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்கிறது வேதம். ஏனென்றால் பசுமாடு சிவபெருமானின் வாகனம் என்பது மட்டுமல்ல, அதுதான் உண்மையான தாய். எப்படி என்றால், தாய் என்ற வார்த்தை, அதாவது அம்மா என்ற வார்த்தையே பசுமாட்டில்தான் வந்தது. ஏனென்றால் முதலில் பசுமாடுதான் அம்பா என்று சத்தத்துடன் அழைக்கிறது. அந்த அம்பா என்பதுதான் பிறகு அம்மா என்ற வார்த்தையாக வந்தது. இரண்டாவது, பசுமாட்டின் பாலை எந்த ஜீவராசிகள் குடித்தாலும் அது ஜீரணமாகும், எந்த தொந்தரவும் வராது. ஆனால் சில நால்கால் ஜீவன்களின் பால் ஒத்துக்காதுங்க. இப்போ நாய் இருக்கு, நாய் பால் அது குட்டிகளை தவிர வேற எது குடித்தாலும் அது செத்து போயிடும், அது ஜீரணமாகாது. ஆனால் பசுமாட்டின் பால் யார் வேண்டுமானால் குடித்தாலும் அது ஆரோக்கியம். அதனால் பசுமாடு என்பது மிகவும் முக்கியம், அது ஒரு தெய்வீகம். அதனால் காலையில் எழுந்து அதன் முகத்தில் விழித்தால் எல்லாம் நன்மையும் நடக்கும். பசுமாட்டில் கிடைக்கும் கோரோஜனம் எவ்வளவு அபூர்வம் என்பது நீங்கள் அனைவரும் அறிந்ததே. ஆகையால் நமக்கு கண் கண்ட தெய்வங்களில் சூரிய பகவானுக்கு அடுத்து பசுமாடுதான்.